எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இதுக்கு இந்த மூவி நான் பண்ணதுக்கு ஃபர்ஸ்ட் காரணம் வந்து நான் எவ்வளோ பார்த்துட்டோன்னு சொல்லி ஒரு படம் பண்ணேன். ஸோ அந்த படத்தோட டைரக்டர் தான் சுல்தான் சாரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரு. ஸோ அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அவருக்கும். அப்புறம் 11 hours அப்படின்றது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. என்னடா இது 11 hours எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு. ஸோ எனக்கு இன்னைக்கு காலையில வரைக்கும் இது 11 hours எடுக்கிறது எப்படி எடுப்பாங்க என்ன அப்படின்ற ஒரு ஐடியாவே இல்லாம இருந்தது. காலையில இருந்து இப்போ வரைக்கும் தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆக்சுவலா இது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டது வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், அசிஸ்டன்ட் கேமராமேன், டெக்னீஷியன்ஸ் இவங்க எல்லாரும் தான். கேமராமேன் எல்லாரும் தான். பட் ரொம்ப ரொம்ப அவங்களுக்கு எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணது அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் தான். அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறமா சப்போர்ட்டிங் எல்லாமே மேக்கப் எல்லாருமே. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் தேங்க்ஸ். முக்கியமாக ப்ரொடியூசருக்கு ஃபர்ஸ்ட் மூவி, அப்புறம் டைரக்டருக்கும் ஃபர்ஸ்ட் மூவி, அவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். கேமராமேன் சார் உங்களுக்கு அவருக்கு தெரியல, ஸோ அவருக்கும் நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். அப்புறம் ஹீரோ அவங்க சின்ன திரையில வந்து இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா வெள்ளித்திரைக்கு வந்திருக்காரு. ஸோ அவரும் வந்து இதுக்கு மேல நிறைய படம் பண்ணி ஜெயிக்கணும்னு அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன். அப்புறம் சனிலான்னு சொல்லி அவங்க செகண்ட் லீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. இங்க வந்திருக்கிற அத்தனை மீடியா பீப்புளுக்கும் தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அதாவது வந்து இந்த முயற்சி 24 மணி நேரத்தை ஒருத்தர் எடுத்துட்டாங்க, 12 மணி நேரத்தை ஒருத்தர் எடுத்துட்டாங்க. இன்னைக்கு 11 மணி நேரத்தில் இந்த படத்தை எடுத்துக்காங்கன்னா யாருமே இன்னைக்கு சாப்பிடக்க மாட்டாங்க. ஏன்னா காலையில வந்து நான் ஒரு சீன் பண்ணிட்டு போயிட்டு இன்னொரு படத்தில் நடிச்சு வந்திருக்கேன். ஆனா யாருமே அவங்க சாப்பிட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா இப்படி வந்து ஒரு படத்தை 11 மணி நேரத்தில் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தை வந்து இந்த முயற்சி அது வந்து கேமராமேன் சார் பயங்கர உழைச்சிருக்காரு. அசிஸ்டன்ட் எல்லாருமே இங்க இருக்க அத்தனை லைட்மேன் அண்ணன்ல இருந்து எங்க ப்ரொடக்ஷன் குரூப்ல இருந்து அவ்வளவு பேருமே உழைச்சு காஸ்டியூமர் மேக்கப்ல இருந்து உழைச்சாதான் இந்த முயற்சி வந்து வரும். அதனால இதுல உழைச்ச அத்தனை பேருமே இந்த படத்துல வெற்றிக்கு காரணகர்த்தா என்று இப்போ இந்த முயற்சி வந்து வெற்றி பெற வைக்கிறது உங்க கையில. ஏன்னா நீங்க இந்த படத்தை கொண்டு எல்லாத்தையும் மக்கள்கிட்ட சேர்த்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றியாக கொண்டு உங்கள் பொற்பாதம் போட்டு வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே வந்திருக்கும் தொலைக்காட்சி மீடியா மற்றும் எனது நண்பர்கள் அனைவருக்கும் இந்த இனிமையான மாலை பொழுதில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் ஏற்கனவே ஒரு அறிமுகமான நடிகன் தான். சீரியல் மூலமாக சென்ட்ரலில் கணக்கு ஒரு கேரக்டர் பண்ணிட்டு இருந்தேன். முதல்ல வந்து என்னோட ஒர்க் பண்ண நடிகர்கள் மற்றும் எனக்காக உழைத்த அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், டெக்னீஷியன்கள், கேமரா அசிஸ்டன்ட்டுகள், ப்ரொடக்ஷன் மேன்கள், மேக்கப் அசிஸ்டன்ட்டுகள் அனைவருக்கும் இந்த பொன்னான தருணத்தில் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஷூட்டிங் நடக்கும் தருணத்தில் ஏதாவது சிறு மனக்கசப்புகள் ஏற்பட்டிருந்தால் அனைவரும் என்னை மன்னித்துக் கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இந்த படத்தில் வந்து சுல்தான் சார் வந்து எனக்கு இப்போ பழக்கம் இல்லை, ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பழக்கம். 11 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா என்னை வச்சு ஹீரோவா முதல்ல படம் பண்ணணும்னு நினைச்ச முதல் டைரக்டர் ஒரு அண்ணன் சுல்தான் அவர்கள் தான். அன்று என்னமோ நாங்கள் சேர்ந்து ஒரு படத்தை பண்ண முடியாமல் போச்சு. அந்த வாய்ப்பை திரும்ப ஒரு 11 வருஷத்துக்கு அப்புறம் இறைவன் என்று கொடுத்துருக்காரு. அதை நானும் அவரும் சேர்ந்து சிறப்பாக பண்ணி முடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். கண்டிப்பாக சிறப்பாக 11 மணி நேரத்தில் பண்ணி முடிச்சிருக்கோம்னு நம்புகிறோம். இது மட்டும் இல்லை, இது தொடர்ந்து நிறைய வெற்றிகளை நானும் அவரும் சேர்ந்து கொடுப்போம். ஏன்னா அவர் வந்து அவரோட உழைப்பு சாதாரணமானது இல்லை. 11 மணி நேரத்தில் ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்றது வந்து சாதாரணமாக இருந்தால் எடுக்க முடியாது. ஒரு பேப்பரில் எவ்வளோ ஒர்க் பண்ணுறோமோ அந்த ஒர்க்கு தான் வந்து படத்தில் வந்து தெரிய வரும். பேப்பர் வந்து சரியாக இல்லை என்றால் படத்தில் வந்து ஒரு சரியான ரிசல்ட்டை கொடுக்க முடியாது. ஸோ அந்த அளவு பார்த்தீங்கன்னா இரவும் பகலும் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 நாள் இவர் இன்னும் தூங்கலை, இன்னைக்கு வரைக்கும் தூங்கலை. அதிகபட்சம் 1/2 மணி நேரம் தூங்கியிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த உழைப்பை வந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லை, என்ன ஃபர்ஸ்ட் வந்து இந்த படத்தில் ஒரு ஃப்ரெண்டு கேரக்டராக தான் கூப்பிட்டுருந்தாரு. நானும் சரி சார் வந்து 15 வருஷத்துக்கு அப்புறம் படம் பண்ணுறாரு அப்படின்னு மறுப்பு சொல்லாமல் வந்து ஒத்துக்கிட்டேன். திரும்ப ஊருக்கு போயிட்டு ஒரு 10 நாள் கழிச்சு வந்து ராஜா இந்த இதை நீவே பண்ணிடு, நீ பண்ணால் எனக்கு நல்லா இருக்கும்னு சொன்னார். நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன்னா 11 மணி நேரத்தில்
பண்றது அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 32 சீனு, இது இல்லாம ஏபிசிடி வேற இருக்கு. இதுல வந்து 32 சீன்லயும் டயலாக் மனப்பாடம் பண்ணணும். ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், நம்ம சிஸ்டர் மனோகர் அண்ணன், சுப்பையா சாரு, அது இல்லாம இன்னும் சொல்ல முடியாத பல ஆர்டிஸ்டுகள், பெரிய பெரிய நடிகர்கள் கூட நடித்த நடிகர்கள்லாம் இதுல நடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஈக்குவலா பண்ண முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்ல இருந்தது. எனக்கு ஊக்கம் கொடுத்து இதை நீ பண்ண முடியும், நீ கண்டிப்பா பண்ண சொன்னவர் நம்ம அண்ணன் சுல்தான் தான். அது இல்லாம சுல்தான் சார் சொன்னதுக்கு எந்த மறுப்பும் சொல்லாம நீங்க சொன்ன சரியா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு என்னை இந்த படத்துக்கு கதாநாயகனா ஒத்துக்கிட்ட அனில்குமார் அவர்களுக்கு எனது இந்த நேரத்தில் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்ல, கேமராமேன் சாருக்கும் இந்த பொன்னான தருணத்துல என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த 3 உழைப்புக்கும் அவர் ஒரு ஆள் தான் முடிவுகள் காரணம். ஏன்னா கேமராமேன் வந்து ஒரு ஆள் மெயின்டைன் பண்றது வந்து பெரிய விஷயம் கிடையாது. ஒரு 4 கேமராமேனையும் சேர்த்து மெயின்டைன் பண்ணணும். அது அவ்வளவு பெரிய பொறுப்பா. நான் கூட சில சமயம் கோவப்பட்டேன். ஆனா கடைசி வரைக்கும் ஒரு சின்ன கோபம் கூட படாம ரொம்ப சாந்தமா கூலா பண்ணுன்னு சொல்லி இந்த சிறப்பா இந்த படத்தை பண்ணி கொடுத்த கேமராமேன் அவர்களுக்கு நிறைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நம்ம நாயகியை பத்தி சொல்லுவீங்கன்னா இந்த படம் பண்ணியிருக்காங்க. முந்த நாள் வரைக்கும் கொடைக்கானல்ல போய் ஒரு படம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆமா சாரி, பாண்டிச்சேரியில போய் ஒரு படம் பண்ணிட்டு இன்னைக்கு காலையில 5 மணிக்கு தான் வந்திருக்காங்க. கேட்டோம், எங்க இவ்வளவு ரிஹர்சல் போயிட்டு இருக்கேன், நீங்க வந்து லாஸ்ட் டைம் வந்து பண்ணிடுறீங்களான்னு. சார் நீங்க கவலைப்படாதீங்க சார், நான் காலையில வந்து கான்பிடண்டா எல்லாமே பண்ணி தரேன், நீங்க எந்த மனோரமும் பண்ணாதீங்கன்னு சொல்லி சொன்னது மாதிரியே வந்து சிறப்பா பண்ணி கொடுத்த ஹீரோயின் அவர்களுக்கு நிறைய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே போல நம்ம செகண்ட் ஹீரோயின் இவங்களை பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறாங்க, அது இல்லாம வேலைக்கு போறாங்க, இது இல்லாம இன்னொரு வேலையா இந்த நடிப்பும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களோட 3 பொன்னான தருணத்துல எங்களுக்கும் ஒரு சிறு தருணத்தை ஒதுக்கி சிறப்பாக செய்து கொடுத்த அவர்களுக்கு எங்களும் இது மட்டும் இல்ல, இதற்காக உழைத்த அத்தனை நண்பர்கள், தொண்டர்கள், தோழர்கள், அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், உங்கள் அனைவருக்கும் யாராவது விட்டு போனாலும்